அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. நானும் நிறைய வீடியோவில் பார்த்தேன். சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாளாக அதை வந்து குடிச்சிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வீடியோ எடுக்கலை. சரி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பொடி வந்து காலியாகிடுச்சு. ரெடி பண்ணும்போது இதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடலாம் அப்படின்னு மறுபடியும் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 7-8 பொருள் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். கருப்பு கவுனி அரிசி வந்து கரெக்டாக 1 கப் அளவு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளு வந்து கருப்பு கலரு, ப்ரௌன் கலர் 2 கலரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி கொள்ளு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்லி அரிசி இருக்கு இல்லையா, அது வந்து 1/4 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாசிப்பயிரும் அதே 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா பூண்டு சேர்ப்பாங்க. பூண்டு வந்து காய வச்சு சேர்ப்பாங்க. காய வைக்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால் பச்சை பூண்டு பார்த்திங்கன்னா அது ஒரு 1/4 கப்பு, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு அதுவும் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் வந்து ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசி வறுத்துக்கிறேன். இது வந்து அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கேன். ரொம்ப கருகிட்டு அப்படின்னா ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். அந்த டைமில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கொள்ளு சேர்த்துக்கலாம். கொள்ளு வந்து கொஞ்சம் ஒரு லைட்டாக வறுபட்டதும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டையும் வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வறுத்தோம் அப்படின்னா கலர் மாதிரி ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாதிரி நல்ல வாசனை வர ஆரம்பித்ததும் இதையும் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக சேர்க்குறது பார்லி அரிசி சேர்த்துருக்கேன். பார்லி அரிசியும் பாசிப்பருப்பும் பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான், 1/4 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பும் அந்த பார்லி அரிசி ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கலர் மாறிடும். அந்த டைமில் எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு எடுத்திருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம் மட்டும் தான் சேர்த்துருந்தாங்க. ஆனால் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து சோம்பு சேர்த்து பண்ணியிருந்தேன். அது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால மிளகு, சீரகம், சோம்பு 3மே எடுத்திருக்கேன். கடைசி என்ன வறுக்க போகிறேன் அப்படின்னா பூண்டு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இது வந்து காய வச்சு சேர்ப்பாங்க நல்லா பவுடர் ஆகும் அப்படின்னு. காய வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் நான் வந்து பச்சை பூண்டு எடுத்துட்டேன். இல்லை 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இது வந்து கடாயில் போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி நல்லா மீடியம் ஹீட்டில் நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா கலர் மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இப்போ இதை எல்லாத்தோட சேர்த்து பவுட்ரு பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். பச்சை பூண்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஸ்மெல்லு வரும், கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் மாவு. அதனால் பூண்டை வந்து இந்த மாதிரி நான் வந்து வறுத்து சேர்த்துருக்கேன். இப்போ பவுட்ரு பண்ணதுக்கு முன்னாடி இதில் வந்து நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு ஒன்றா சொல்லிடுறேன். கருப்பு கவுனி அரிசி, கொள்ளு, பார்லி, பச்சை பயிறு, அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். மிளகு, சீரகம், சோம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஒரு 1 ஹவர் நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சளிச்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதை வந்து நம்ம தண்ணியில் காய்ச்ச போகிறோம். அதனால் நல்லாவே வெந்துடும் மாவு. அதனால் கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். இது டெய்லி வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் நான் வந்து வாரத்துக்கு ஒரு 2 அல்லது 3 வாட்டி தான் எடுத்துப்பேன். ஏன்னா கருப்பு கவுனி, கொள்ளு, இந்த பார்லி எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட்டை வந்து நல்லாவே கம்மி பண்ணும். ஓவராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். அதனால் வாரத்துக்கு 2 அல்லது 3 வாட்டி. உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சும்மாவே காய்ச்சி குடிச்சிட்டு வந்துடுவேன். ஒரு சில பேர் இதை காய்ச்சிட்டு அது கூட தயிர், சின்ன வெங்காயம் மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க. நான் அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. அதனால் சும்மாவே காய்ச்சி குடிச்சிருவேன். அப்புறம் கருப்பு கவுனி, பார்லி எல்லாமே இந்த வறுத்தது தனியாக 1 கப்பு எடுத்திருக்கேன். ஒரு நாள் இதை வந்து கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதை ரெடி பண்ணும்போது அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இப்படி தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.